மதுரையில் நான் பைனாகுலர்லாம் வச்சு தேடி பார்க்குறேன், வெங்கடேஷ் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய வேட்பாளர் சரவணன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறார். அவர் பேசுகிறது இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல். அது எப்படி வைரல் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பதிவு கொஞ்சம் அரசியல் புயலும் கொஞ்சம் அரசியல் உண்மைகளும் இருக்க போகின்றன. எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தொலைநோக்கு பார்வை. வெங்கடேசன் அவர்கள் என்ன செஞ்சார், இங்கே மதுரைக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சரவணன் அவர்கள், அதிமுகவினுடைய வேட்பாளர் சரவணன் அவர்கள் பெரிய அளவில் ஒரு பெரிய அந்த ஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க. அதில் நின்று பேசிட்டு இருக்கார். இருக்கிறீங்க இன்னைக்கு பைனாகுலர் ஒரு மூலம் அப்படி தேடி பார்க்குறேன், ஒண்ணுமே தெரியலையே, செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாகுலர் ஒரு மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிரஸ் எல்லாம் தெரியுறீங்க எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். தூரத்தில் பாலம்லாம் தெரியுது. திடீர்னு பைனாகுலர் எடுக்கிறார். எடுத்துட்டு நான் வந்து பைனாகுலர்லாம் தேடி பார்க்குறேன், தொலைநோக்கு பார்வையுடன் தேடி பார்க்குறேன், மதுரைக்கு எதுவுமே அவர் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதும், அந்த பைனாகுலர்னுடைய முகப்பு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை அவர் ரிமூவ் பண்ணாமல் பார்த்தது அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் ஒரு காமெடியாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் செஞ்சது ரொம்ப பெரிய ஒரு தவறு. நீங்கள் ஒரு பைனாகுலரை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டும் என்றால் அதனுடைய முகப்பு கேப் அப்படிங்கிறது, தடை அப்படிங்கிறத நீக்க வேண்டும். அப்படின்னா தான் உங்களுடைய பார்வை அங்கே போகும். அதை விட்டுட்டு நீங்கள் மூடிட்டே பார்த்தீங்கன்னா அது அவருக்கே நீங்கள் சேம் சைடு கோல் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர், திமுகவை சார்ந்த வேட்பாளரோ இல்லாட்டி பிஜேபியை சார்ந்த வேட்பாளரோ யாரோ ஒருவருக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி அவங்களுக்கான ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. இந்த பாயிண்ட் வச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உங்களை கழுவி ஊற்றி ஒட்டுமொத்தமாக இந்த அறிவு கூட இல்லாத ஒரு நபர் எப்படி உங்களுடைய எம்பியாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஏன்னா நாம் அரசியல்வாதி மட்டும் கிடையாது, நாம் மக்கள் பிரதிநிதியாக மாறுறதுக்கு, அதுவும் நாடாளுமன்றத்தில் போய் பேச போகிறீங்க. உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ இருக்கணும், உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சவால்கள் எத்தனை இருக்கும், எத்தனை எதிரிகள் உங்கள் முன்னாடி நிற்பாங்க, அத்தனையும் மீறி உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னா எவ்வளவு ஷார்ப்பாக உங்களுடைய மைண்ட் இருக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு யோசனையும் எதிர்கால திட்டத்தை எப்படி மேம்படுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருக்கணுமே. அப்போ நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும், ஈவன் ஒரு பெண்ணுடைய கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட அந்த பேனா வச்சு கூட நிறைய பேர் அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பைனாகுலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து அந்த ஆப்ஜெக்டினுடைய மூடியே திறக்காமல் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்ததே தவறு. நீங்கள் பார்த்தது தவறு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே அந்த இடத்துல ஒரு 20-30 ஓட்டு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்தோன்னே உங்களை ரொம்ப பெரிய அளவில் ஜோக்கராக நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் எடுத்து பார்ப்பது அப்படிங்கிறது, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து பார்ப்பதுனா என்ன, பொதுவாக இந்த ஆப்ஜெக்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தட்டில் ஆடுறது, ஒரு கம்பை எடுத்து சுற்றுறது, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு கொட்டை எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு அடிச்சு விளையாடுறது அப்படிங்கிறது தான். இது இப்போ அரசியல், எப்போவுமே அரசியலில் பெரிய ஒரு பேசு பொருளாக தான் இருந்தது. நீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல் எடுத்தது, அடுத்ததாக முட்டை எடுத்தது, இப்போ இவர் எடுத்துக்கிறக்கூடிய பைனாகுலர், இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டு அரசியல் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவுடேட்டடாக மாறிடுச்சு. நீட்டை உடனடியாக ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. நீட்டுக்கு அவர் செங்கல் எடுக்கல, எய்ம்ஸுக்கு அவர் செங்கல் எடுத்தது, அடுத்ததாக முட்டை அப்படிங்கிறது அவங்களுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறதுல இது எல்லாமே அவுடேட்டடாக மாறிடுச்சு. அதெல்லாம் மறுபடியும் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் கல்லை தான் காணிப்பீங்களா, நீங்கள் பல்ல காணிப்பீங்களா அப்படிங்கிற பெரும் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் நீங்கள் வந்து வாண்டடாக சிக்கியிருக்கீங்க பைனாகுலரை வச்சு. சரி, பைனாகுலர் மேட்ரு சரவணன் அவர்கள் அதற்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்க போகிறார், இல்லாட்டி அதற்கு சாரி கேட்க போகிறாரா, இல்லை நான் உண்மையிலேயே கேப்பெல்லாம் மூடிட்டு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முட்டு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவருடைய தவறு இதுதான். அந்த தவறை அவர் திருத்தி கொண்டால் நல்லது. அதை பார்த்து மீதம் இருக்கும் அரசியல்வாதிகள், இந்த செய்தியை பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள், வேட்பாளர்கள், இல்லாட்டி அரசியல்வாதி வேட்பாளர்களுடைய உறவினர்கள் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு வேணால் அது சின்ன தப்பு, ஆனால் அது சோஷியல் மீடியாவில் வரும்போது அது பெரிய தவறாக காண்பிக்கப்படும், ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது. பார்த்தீங்களா, இன்றைக்கி சரவணன் அவர்களுடைய பெயர் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காரணம், அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படி தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. உங்களுடைய நாலேஜை மக்கள் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோன்னா அந்த எக்ஸாமை நம்ம எப்படி படிச்சிருக்கோங்கிறது மார்க்கை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி எழுதியிருக்கோ அதுக்கான மார்க் கிடைக்கும். உங்களை நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு வேட்பாளராக எங்கள் முன்னாடி நிற்கிறீங்க, அப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நீங்கள் எந்த மாதிரியான திட்டங்களை வழிவகுக்கிறீர்கள், எப்படி எதிரணி அட்டாக் பண்ணுறீங்க, அந்த அட்டாக் எதிரணியினுடைய டேட்டாவை எந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காண்பிக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் பெரும் தவறுகள் தான்.
தென்சென்னை வடசென்னை மக்கள் எல்லாம் பாருங்க, வர்றவங்க எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க தென்சென்னை மக்களுக்காக. இதை மட்டும் கட் பண்ணி போடுங்களேன். யாராவது தென்சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வடசென்னை தென்சென்னையெல்லாம் வந்து திமுகவினுடைய கோட்டை, நாங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி. துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்கள் என்னெல்லாம் பேசி என்ன அடி வாங்கிட்டு இருக்காரு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்கள் பார்க்கிறாரோ இல்லையோ, ஆனால் தென்சென்னை மக்கள் வடசென்னை மக்கள் நீங்களாம் என்ன பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக இந்த ஃப்ளட்டு வந்த போது இல்லை பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்த போது யார் நின்றார்கள், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு இயற்கை பேரிடர், தூத்துக்குடி மக்கள், திருநெல்வேலி மக்கள், நீங்களும் எதையும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு யார் நல்லது செஞ்சாங்க, யார் கெட்டது செஞ்சாங்க, யார் ஓடோடி உதவி செஞ்சாங்க, யார் ஓடோடி உதவி செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வைங்கப்பா, மறந்துடாதீங்கப்பா. அப்படியே யாராவது மறந்துருந்தாங்கன்னா அந்த மறதியையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க, இப்படிலாம் நடந்துச்சு நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உதவாதவங்க நல்லா இருக்கும்போது உதவி நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏங்க, நல்லபடியாக 3 நேரமும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன், நைட்டு வந்துட்டு பிரியாணி ஒருத்தர் கொண்டு வந்தார்னா இப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட்டினியாக இருக்கிற ஒருத்தனுக்கு அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதமாவது கொண்டு வந்தாங்கன்னா அதுதான் பசிக்கு, இல்லாட்டி அதுதான் பெரிய சொர்க்கமாக இருக்கும். பசி அடங்கின பின்பு பிரியாணி கொடுக்கறத விட பசியாக இருக்கும்போது கஞ்சி கொடுத்தா கூட நாங்கள் குடிச்சு நிம்மதியாக இருப்போம். அதுதான் மக்களுடைய யதார்த்தமும் கூட, வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கூட. இந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, அல்லோல் படும்போது நம்மளை தனிமையாக விட்டுறது, சந்தோஷமாக இருக்கும்போதே ஓட்டு எலெக்ஷன் சந்தோஷமாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னே கூட வந்துட்டு நானும் உங்களுக்கு தான்ப்பா எனக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா. மக்கள் ஏமாந்துடாதீங்க. தென்சென்னை மக்கள் வடசென்னை மக்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாங்க, வச்சு செய்கிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்குறாங்க. அதுதான் மெயின் மேட்டர். இங்கே கரூர் மக்களும் கேள்வி கேட்குறாங்களே, ஜோதிமணி அக்காவை பார்த்து 5 வருஷம் எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வி வருதே, அதெல்லாம் பெருசா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய குரல், ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க, அதுதான் மாற்றம். அந்த கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்கிற சொல்படி நிற்க வேண்டும். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாரும் எல்லா இடத்துலையுமே செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ துரைமுருகன் அவர்கள், கதிரானந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 1000 ரூபாய் வந்துச்சான்னு சொன்னதுக்கு பதிலாக அவர் இன்னொரு வீடியோ தூக்கி போட்டுட்டு மக்களை மடைமாற்றம் செய்கிறார்கள்னு சொல்லி எங்களெல்லாம் மடைனா நினச்சது அது பெரிய தவறு. போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ யார் என்ன நினைச்சாலும் யார் என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுல அந்த காலம் ஆதி காலம் முடிஞ்சிருச்சு. தாத்தா காலத்தோடி முடிஞ்சிருச்சு. இது பேரன்களுடைய காலம். இந்த பேரன்கள் இப்போது பெருசாயிட்டு இருக்கும். இன்னும் 10 வருஷத்துல அரசியல் களம் வேற மாதிரி மாறிடும். அடிச்சு சொல்றேன், வேற மாதிரி மாறிடும். இந்த இடத்துல வேணா திமுகவினுடைய 3ஆம் கட்ட பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, சிவாஜி அப்படின்னு சொல்லி, அவர் எப்பவுமே பேசுற ஒரு டைலாக் இருக்கே, அந்த டைலாகையும் சேர்த்து போட்டுக்கோங்க, அடங் அப்படிங்கிற மாதிரி. அடிச்சு சொல்கிறேன், இன்னும் 10 வருஷத்துல வேற மாதிரியான அரசியல் இருக்கும். இந்த இடத்துல யாரும் என்ன சொல்றாங்க அதை மக்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எதெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்? மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் நிப்பாற்ற இந்த வேட்பாளர் இந்த அரசியல் கட்சியிலிருந்து இல்லாட்டி இந்த ஜெயிக்கலைன்னா நான் அரசியல் விட்டே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மூர்த்தி அவர்கள். அதை நான் புக் மார்க் பண்ணியிருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்திருக்காங்க, இதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காண்பித்து விட்டீர்கள் என்றால் நானும் அரசியலிருந்து விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோவே போட்டு காண்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கே காரங்க. முழு வீடியோ இருக்குது. நீங்கள் ஏதோ தொழிலதிபர் காலில் விழுந்தது, சாய்பாபா காலில் உங்கள் அப்பா விழுந்தது, உங்கள் தாத்தா விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தையே பிடிச்சி ஏடிஎம்கே நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் இந்த மாதிரி புகைப்படத்தை வெளியிடங்களில் கொண்டு வந்தீங்க, உங்களுடைய வீடியோவை அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. இதில் தவறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ இல்லை நம்முடைய ஆக்ஷன் என்னவோ அதற்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தயாராக இருக்குது. எல்லாருமே இங்கே கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் தான், எல்லாருமே இங்கே கேள்விக்கு உட்பட்ட நபர்கள் தான். அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கணம் நீதிபதி அவர்களே, இதில் நான் தவறு எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறுபடியும் இதோடி போயிருங்க, வந்துடாதீங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த எம்பி எம்எல்ஏலாம் பார்க்காது, யாராக இருந்தாலும் ஓட விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் இன்னைக்கு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் சென்னையில் போட்டியா? தெரிந்திருந்தால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன் துரைமுருகன் அவர்கள். தமிழிசை, நீ தென் சென்னையிலேயே வரப்போகிற, அங்கே நாங்கள் நிற்கிறோம்ல, நாங்கள் பிறக்கிறதுக்குன்னே பிறந்த பூமி மாது, அதனால் நீ வர வேண்டாம், தோத்துருவ. செம, அதான் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ். தென் சென்னை மக்கள் அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை எப்படி விரட்டி விட்டாங்க அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்கள் பார்க்கல போல. அந்த வீடியோ இருந்தால் கொஞ்சம் போட்டு விடுங்க எடிட்டர், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்ததா, சிறுபான்மையினரின் பாதுகாவலன் என்று கூறும் திமுக சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி 21 இடங்களில் ஒரு இடம் கூட கொடுக்கவில்லை. இதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். சிறுபான்மையினர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் இன்னொரு அரசியல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவன் நண்பனே கிடையாது,
ஆனால் அவன் எனக்கு எதிரி. அந்த எதிரியை அழிப்பதற்கு இந்த நண்பனே இல்லாதவன் கூட நான் இருப்பேன். அவ்வளோதான் மேட்டர். சிம்பிளான மேட்டர். சிறுபான்மையினர்கள் அவங்கள எப்படி இவங்க ஓட்டரசியலாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெருவாரியான கட்சிகள் எப்படி ஓட்டரசியலாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா அவன் உள்ளே வந்துடுவான் அப்படின்னே மிரட்டிடுவாங்க. ஆனால் உனக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அவன் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் மக்கள் யோசிப்பாங்க. ஒருவேளை இந்த மக்கள் இப்படி யோசிச்சாங்கன்னா, உனக்கு ஏன் ஓட்டு போடணும், சரி அவன் உள்ளே வந்தா, அவன் உள்ளே வராட்டி அவன் உள்ளே வர வேண்டாம், ஆனால் உனக்கு ஏன் ஓட்டு போடணும், வேறு யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி யோசிச்சுட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அப்பந்தான் சிறுபான்மையினருடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும். உண்மையிலேயே இந்த சிறுபான்மையினர்களை யானை மாதிரி ஒரு சங்கிலியில் கெட்டி வச்சுட்டு சில கட்சிகள் என்ன செய்கிறாங்க, உங்களுடைய பாதுகாவலன் நான் தான், உங்களுடைய பாதுகாவலன் நான் தான், உங்களுடைய பாதுகாவலன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பாதுகாவலன் அவங்க கிடையாது. உங்களுடைய பாதுகாவலன் நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய சமுதாயம் மட்டும்தான். நீங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலன். வேறு யாருமே உங்களுடைய பாதுகாவலனாக வர முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலன் அப்படிங்கிறவங்க 21 சீட்டில் யாருக்கு அவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார் சீமான் அவர்கள். அடுத்ததா, நாங்கள் தேடி 2019 5 சீட்டு கொடுத்தோம், இந்த முறை 2 சீட்டு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். எல்லா சமுதாயத்துக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் வேறு வழியே இல்லாமல் தேடி 2 சீட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லாரையும் சரிசமமாக நம்ம நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும், இல்லைப்பா இவங்களுக்கு சீட்டு கிடையாது, சிறுபான்மையினர் நம்ம பேசிக்கலாம், நோன்பு கஞ்சி குடிக்க போயிடுவோம், தொப்பி போட்டுக்கலாம், 2-3 விஷயங்கள் இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு அப்படின்னு சொல்லிடலாம், அந்த கைதி சிறுபான்மையினருடைய அந்த ஜெயிலு ரிலீஸு அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. ஸோ மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு என்னெல்லாம் யுக்திகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஜெகத் ரட்சகன் அவர்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார் அப்படின்னும், நிறைய அவருடைய பெயரில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் டிஎம்கே ஃபைல்ஸில் வெளியில் வந்துச்சு. வேட்புமனு தாக்கல் அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 649 கோடி ரூபாய் கடன் மட்டும்தான் இருக்கான். அவருக்கு சொந்தமாக கார் கூட கிடையாதான். ஐயோ பாவம், சொந்தமாக கார் கூட இல்லை, 649 கோடி ரூபாய் கடன் மட்டும். எவ்வளோ பெரிய கஷ்டம். நான்லாம் 60,000 ரூபா கடனாக இருந்தாலே நமக்கு பக்குன்னு அடிக்கும். மனுஷனுக்கு 649 கோடி ரூபாய் கடன் மட்டும்தானா. வேட்புமனு தாக்கல் சொல்லுது. இதை நான் நம்பணும், தேர்தல் கமிஷன் நம்புறாங்க, அரசாங்கம் நம்புறாங்க, நீங்களும் நம்புங்க. நம்பலன்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அட போங்கய்யா, நீங்களும் உங்கள் வாக்குறுதிகளும் வேட்பாளர்களுடைய அந்த திட்டங்களும் அவங்களுடைய அந்த வேட்புமனு தாக்கலில் இருக்கக்கூடிய உண்மைகளும். 649 கோடி ரூபாய் உண்மையிலேயே கடன். அந்த கடன் கொடுத்தது யார், அவங்க வட்டி கட்டுறாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் நம்ம நம்பி தான் ஆகணும். இன்னொன்று சொல்லியிருக்கார் கதிரானந்த், மறுபடியும் வரார். ஏன் இந்த கதிரானந்த் நம்ம கண்ணில் படுறாருன்னு தெரியல. பாதி விலைக்கு பெட்ரோல் டீசல், நமது முதல்வர் உறுதி, வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில். பாதி விலைனா எப்படி? கதிரானந்த் அவர்கள் இந்த ட்வீட்டை நான் என்ன செஞ்சுருக்கேன், புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது. ஒருவேளை அதை டவுன்லோட் பண்ணி வைக்கனா கூட நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக உதயசூரியன் அவர்கள் பெருவாரியான இடங்களில் வென்று விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாதி வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 30 ரூபா குறைக்க சொல்லுங்கள். இப்போ 100 ரூபா இருக்கா, 70 ரூபாயை மாற்ற சொல்லுங்கயா. 100 ரூபாய் பெட்ரோலை 50 ரூபாயாக மாற்றுவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் உங்களுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் தரோம், 20 ரூபா அதில் கூட்டி வச்சுக்கோங்க. எங்களுக்கு வெறும் 30% மட்டும் டிக்ரீஸ் பண்ணுங்கள், 50% வேண்டாம், 20% உங்களுக்காக நாங்கள் தந்துடுறோம். கதிரானந்துக்கு நேரடியான சவால் நான் கிடையாது, மக்கள் சொல்லுவாங்க. 50% வேண்டாம் கதிரானந்த் அவர்களே, ஒரு 30% 70 ரூபாய்க்கு எங்களுக்கு பெட்ரோல் டீசல் தர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதிரானந்த் அவர்கள்ட்ட நம்ம கோரிக்கை வைக்கலாம்ல. என்னங்க அவர் வார்த்தை விடுறாருல, எவ்வளோ பெரிய வார்த்தை விடுறது என்ன சாதாரண விஷயமா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்ப்பது என்ன? ஒரு வார்த்தை சொன்னினா சொன்ன வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு கொடுக்க முடியும், நாளைக்கு அதை கொடுப்பேன், நாளைக்கு உனக்கு இந்த உதவி செய்வேன்னா அதை செஞ்சுருக்கணும். அதுதான்டா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்திருக்கோம், நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி வளர்க்கப்படவில்லை. அரசியல்வாதிகள் சும்மா வாக்குறுதிக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது தவறு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் உங்கள் மனசில் மறுபடியும் விதைக்கிறேன். கதிரானந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக பெருவாரியான இடங்களில் ஜெயித்தது என்றால் அதுவும் உதயசூரியன் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் கதிரானந்த் அவர்களும் துரைமுருகன் அவர்களுடைய பையன். 1000 ரூபா வந்துச்சான்னு கேட்ட அதே நபர், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களா, பாண்ட்ஸ் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட அதே நபர், இந்த வீடியோவை திரித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவை போட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ ஒன்று தான் சொல்லி ப்ரூவ் பண்ண நினைச்ச நபர் மறுபடியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாதி விலையாக பெட்ரோல் டீசல் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 70% டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சா போதும், இல்லை 30% டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சா போதும்.
தேர்தல் விதிமுறைகளை மீறி பணம் விநியோகம் அதிமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியில் வந்திருக்கு. தயவு செஞ்சு தேர்தல் கமிஷன் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்து யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், அவங்கள தேர்தலிருந்தே நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை கொடுத்துக் கொள்கிறோம். அது அதிமுக நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினாகவே இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்க, 1 மணி நேரத்தில் நாங்கள் எல்லா விவரங்களையும் சேகரித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல போறீங்க? அடுத்ததா ராசா காருக்குள் பெட்டிகள், ட்ராலிகள், பேக்குகள் திறக்காமல் ராஜா போல அனுப்பிய பறக்கும் படை. நான் குழந்தைய ஸ்கூல்லேருந்து இங்கே கூப்பிட்டு வரேன், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். வர்ற வழியில் 3-4 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வழிமறைக்கிறார்கள். வழிமறித்து என் காரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் காரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளுடைய பேக் இருக்குது, அந்த பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா சார் அது வந்து ஒரு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற லா அண்ட் ஆர்டர், அந்த மாதிரியான எங்களுக்கு சட்டம் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டாங்க, எதுவும் இல்லை, நீ விட்டுட்டாங்க. நானும் அந்த வீடியோ பார்த்தேன், ராசா அவர்களுடைய வீடியோ பார்க்குறேன். எல்லா ட்ராலியும் அப்படியே இருக்குது, திறந்து பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய பேக்கை திறந்து பார்க்கக்கூடிய பறக்கும் படை அங்கே இருக்கக்கூடிய ட்ராலியெல்லாம் திறந்து பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க சார் உங்கள் சட்டம், எப்படி சார் இந்த சட்டத்தை நாங்கள் சரியாக தான் இருக்குன்னு நம்புவோம்? வீடியோ இருக்குது சார், தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யலைன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி அதை வீடியோவாக எடுத்து வெளியில் விட ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியாவும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியா பேசுதோ இல்லையோ நாங்கள் பேசுவோம். டிபி ட்ரூப்ஸுக்கு பயம் இருக்குது. எங்கள் குடும்பத்தை நினச்சி தான் பயமாக இருக்கே தவிர எங்களை நினச்சி எங்களுக்கு பயம்லாம் கிடையாது. நாங்கள் இந்த சொசைட்டியை எப்படியாவது 1% ஒரு இன்க்ரீஸ் பண்ணி காணிப்போம், நல்லபடியாக மாற்றி காண்பிப்போம், யோசிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு யாகம், இல்லாட்டி பெரிய ஒரு வேள்வின்னு சொல்லலாம். நாங்கள் அந்த வேள்வியில் தான் இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா எங்கள் குடும்பம் பாதிக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கோம். இல்லாட்டி இதை விட பல உண்மைகளை பேசிடுவோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம், நீங்கள் எங்கள் ஸ்கூல், எங்கள் கிட்ஸ், இல்லாட்டி அந்த டூர் வர்றவங்க எங்கேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய நபருடைய 66,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லி பிடிச்சிட்டு போனாங்க. அந்த அம்மா கிடந்து கதறுது. அவ்வளோ பிடிக்க தெரிந்த பறக்கும் படைக்கு ராசா அவர்களுடைய அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிற ட்ராலி அதை எடுத்து பார்க்கணும், அதுக்குள்ளே நகை இருக்கா பணம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் இல்லையா? எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானுங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். மக்களாகிய நீங்கள் டிபி ட்ரூப்ஸ் கேட்பீங்களா இல்லையா? கேளுங்க, பற்ற வைங்க, கேட்கணும்னு சொல்லுங்கள். உண்மையாக அதுதானே நடக்கணும். இன்றைக்கி ராசாவை ஃப்ரீயாக விட்டுவாங்க, நாளைக்கு வேறு யாராவது வந்தால் ராஜாவை ஃப்ரீயாக விடுவாங்க, அடுத்தா உதயநிதி ஸ்டாலினை ஃப்ரீயாக விடுவாங்க, எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வண்டியெல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய பணம் நகை எல்லாமே போய் செட்டில் ஆயிரும். மக்கள் பணம் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன நடக்கிறது? ஜனநாயகம் எங்கே போகிறது? எங்களுடைய பணம் நாங்கள் இவ்வளோ நாள் கத்திட்டு இருக்கிறதுலாம் என்ன ஆகுறது? ஸோ இது திருத்தப்பட வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா இந்த வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் திருந்திக்கோங்கப்பா. அந்த பறக்கும் படையிடம் சொல்லுங்கள், எந்த காராக இருந்தாலும், ஏன்னா எல்லாமே வீடியோ இருக்குது. தயவு செஞ்சு மீடியாக்கள் என்ன செய்யுங்க, அந்த பறக்கும் படை கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து போடுங்க. இன்னைக்கு வீடியோ வந்திருக்குல்ல, அந்த மாதிரியான வீடியோ. வேல்ராஜ் அவர்கள் சூப்பராக பேசினார். இல்லையே அந்த விஷுவல் அந்த இதெல்லாம் இல்லையே, துணி வச்சிருந்தாலும் இல்லையா? நீங்க அந்த பெரிய ட்ராலி பேக்லாம் ஓபன் பண்ணவே இல்லை, அதுக்கு பக்கத்துல நிறைய பை இருந்துச்சு, எதுவுமே ஓபன் பண்ணலையே. வெறும் பேருக்கு ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் திறந்துட்டு நீங்க அனுப்பிட்டதா சமூக வலைதளங்கள்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேல. உங்க தரப்பு வழக்கம் என்ன? நான் 2 நாளா நைட் டியூட்டி பாத்துட்டு ஒரு மாதிரி இருக்கேன் சார். சரி மேடம், பின்னாடி நிறைய கார் வந்துச்சு, அந்த காரை கூட சோதனை பண்ணாம அனுப்பிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மேடம். சாரி சார், என்னால முடியலைங்க சார். எனக்கு இப்படி இருந்தா எப்படி நியாயமா தேர்தல் நடத்துவீங்க அப்படின்னு பப்ளிக் கேட்கறாங்க. அந்த அதிகாரியிடம் நீங்க ஏமா எம்எல்ஏ காரை ஏமா நீங்க சோதிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி கேட்டார். அது ஊடக தர்மம். ஒரு நபராவது கேள்வி கேட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இன்னும் நிறைய அரசியல் புயல்கள் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.